அணைய போகிற விளக்கு தான் வந்து பிரகாசமாக எரியும். புரியுதுங்களா? மோடியெல்லாம் வந்து இனி அணைய போகிற விளக்கு தான். அந்த தாமரை இங்கே எங்கே மலரும், இங்கே மலராது. சுயநலம் சார். அவங்க இந்த கட்சியில் சம்பாதிக்க முடியல, அதில் போனால் சம்பாதிக்கலாமான்னு போகிறாங்க. எவ்வளோ கோடி அவருக்கு போயிருக்குன்னு தெரியலையே அவருடைய பேங்க்குக்கு. அவ்வளோ கோடி பாஸ் ஆனதுனால தான் அவங்க கோடி போனால் மோடி பற்றி பேச வேண்டியது வரும். உலகில் மிரட்டி பணம் பறிக்கும் மிகப்பெரிய கும்பலை பிரதமர் மோடி வழிநடத்தி வருவதா காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. प्रधानमंत्री ने क्रिएट किया है, इनका ब्रेन चाइल्ड है. इन्होंने कहा है कि भाई इलेक्टोरल बॉन्ड्स हिंदुस्तान की राजनीति को साफ कर देगा. இரண்டாம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு சென்னையில் வர்ற 2025ஆம் ஆண்டு ஜூன் மாசத்துல 5 நாட்கள் மாபெரும் அளவுல நடத்தப்படும்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. தமிழ்நாட்டுல ஒரு அறவேக்காடுனா அது அண்ணாமலை தானேன்னு செல்லூர் ராஜு அவர்கள் விளாசி எடுத்திருக்காரு. உண்மையிலே ஒரு அறவேக்காடுத்தனமா பண்றவரு அண்ணாமலை தான். தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் பிஜேபிக்கு தமிழக மக்கள் எவ்வளவு தூரம் ஆப்பு வச்சிருக்காங்க அப்படின்ற தெரியும். பாஜக கூட பேச்சுவார்த்தை நடத்துற ஒரு சில கட்சிகள் அதிமுக கூடயும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. ஆனா இதுல ஓபிஎஸ் ஓட நிலைமை தான் கேள்விக்குறியா இருக்கு. பரம ரகசியங்க. ஏதோ விரத்தின் விளிம்பில பேசிட்டு இருக்காரு. அதாகப்பட்டது மகாஜனங்களே. எனக்கு பின்னாடி தெரியுது பாத்தீங்களா, அதுதான் புலி. நல்லா தெரியுதா? புலியோட தான் இருக்கேன். இப்பவாது என் தைரியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எங்க யாருங்க இவன்? யாருக்கும் வீடியோ கால் போட்டு ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்கான். யாருக்கு தெரியும், நாட்டுல ஏகப்பட்ட ஃப்ராடு வேலைகள் நடந்துகிட்டே இருக்கு. அதுல இதுவும் ஒன்னா இருக்கும். யோ, யார பத்தியா ஃப்ராடுன்னு சொல்ற? நான் என்ன பாஜகவுக்கு பணத்தை கொடுத்துட்டு தேர்தல் பத்திரத்தையா வாங்கினேன்? ஏங்க நீங்க பண்ற வேலையை பார்த்து தான் என் டார்லிங் சொன்னாரு, நாட்டுல தேர்தல் பத்திரம் வாங்கி நிறைய ஃப்ராடுங்க தன்னை காப்பாத்திக்கலையா, அதுக்கு மத்திய பாஜக அரசாங்கம் துணை போகலையா, அந்த மாதிரி நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொன்னாரு. ஹலோ மேடம், எனக்கும் அந்த நியூஸ்ல ஒரு டவுட் இருக்கு. கோயம்புத்தூர்ல லாட்டரி கம்பெனி ஆரம்பிச்ச மார்ட்டின் எதுக்கு 1368 கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரத்தை வாங்கணும்? ஃப்ராடு தம்பி, அதுல தானே பல உள்ளடக்கங்கள் வெளியே வந்திருக்கு. கொஞ்சம் விளக்கமாவே சொல்றேன் கேளு. தேர்தல் ஆணையம் வெளியிட்ட 337 பக்க தரவுகள் மூலமா பல உண்மைகள் அம்பலமாயிருக்கு. மார்ட்டின் லாட்டரி ஏஜென்சின்னு அறியப்பட்ட மார்ட்டின் நடத்துகிற ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் $2 பில்லியன், அதாவது சுமார் ரூபாய் 17,000 கோடிக்கும் அதிகமாக லாட்டரியை விற்று இந்தியாவிலேயே லாட்டரி துறை விற்பனையில் முன்னணியில் இருக்கு. கோவையில் பதிவு பண்ணப்பட்ட ஃபியூச்சர் கேமிங் சொல்யூஷன்ஸ் இந்தியா அப்படிங்கிற துணை நிறுவனம் சிக்கிம் அரசோட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு காகித வடிவிலான லாட்டரியை விநியோகம் பண்ணிக்கிட்டு வருது. சிக்கிம் லாட்டரி தொடர்பான பல மோசடி வழக்குகளை மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ கடந்த 2011 விசாரிக்க ஆரம்பிச்சது. இதுல மார்ட்டின் மற்றும் அவரோட கூட்டாளிங்க 2009 ஏப்ரல்ல இருந்து 2010 ஆகஸ்டுக்கு நடுவுல மாநில அரசாங்கத்தை ஏமாத்தி 910 கோடி வருமானத்தை சட்ட விரோதமா ஈட்டியதா குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பா அமலாக்கத்துறை, வருமான வரித்துறைகள் விசாரணையை நடத்திக்கிட்டே வந்துச்சு. இது அடுத்து நடைபெற்ற சோதனைகள்ல பல கோடி மதிப்புள்ள மார்ட்டினோட சொத்துக்கள் முடக்கப்பட்டது. மார்ட்டின் நிறுவனங்களோட தொடர்புடைய மோசடி பத்தி லாட்டரி தொழில் நிறுவனங்கள் நடத்துற 8 மாநிலங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் ஏற்கனவே எச்சரிக்கை பண்ணது. இதுல இருந்து மாநிலங்கள் விலகி இருக்கணும் அப்படின்னு அறிவுரையை கொடுத்துச்சு. 2019 செப்டம்பர்ல இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்ட 10 நாட்கள்ல ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் நிறுவனம் மொத்தமா 190 கோடிக்கு தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்கு. குற்றச்சாட்டுகள் இருந்து தப்பிக்கவும் லாட்டரி தொழில் தொடரவும் அரசியல் கட்சிகளோட ஆதரவை பெறறதுக்காகவும் மார்ட்டின் நிறுவனம் 10 நாட்கள்ல அதிகமான தேர்தல் பத்திரங்களை வாங்கி கோடிக்கணக்கான நிதியை கட்சிகளுக்கு வாரி வழங்கியதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. 2020 இருந்து 24 வரைக்கும் 1300 கோடிக்கும் அதிகமான தேர்தல் பத்திரங்களை வாங்கி முதல் இடத்தை பிடிச்சிருக்காரு மார்ட்டின். இவர் ஒரு சாம்பிள் தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட நிறுவனங்கள் இருக்கு. இத பத்தி எல்லாம் இப்ப ஊடகங்கள்ல பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. தேர்தல் அறக்கட்டளைக்கு கிடைச்சிருக்கிற ஒட்டுமொத்த நன்கொடையில 76% பாஜகவுக்கு கிடைச்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. தேர்தல் பத்திரங்கள், தேர்தல் அறக்கட்டளைன்னு செமையா கல்லா கட்டி இருக்கு பாஜக. எம்மாடி, பாஜகவோட அரசியலை பார்த்தா நாடு தாங்குமானே தெரியல. இதெல்லாம் பார்த்துதான்
உலகில் மிரட்டி பணம் பறிக்கும் மிகப்பெரிய கும்பலை பிரதமர் மோடி வழிநடத்தி வருவதா காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. प्रधानमंत्री ने क्रिएट किया है, इनका ब्रेन चाइल्ड है. इन्होंने कहा है कि भाई इलेक्टोरल बॉन्ड्स हिंदुस्तान की राजनीति को साफ कर देगा. बीजेपी की सरकार बदलेगी और फिर कार्रवाई होगी, और ऐसी कार्रवाई होगी कि मैं गारंटी कर रहा हूं ये फिर से कभी नहीं होगा. उनको भी सोचना चाहिए. ஆமாடி செல்லக்குட்டி செம்மையா பேசியிருக்காரு. தேர்தல் பத்திரங்கள் மூலமா பாஜக திரட்டிய நிதி அரசியல் கட்சிகளை பிளவுபடுத்த பயன்படுத்தப்பட்டதாகவும் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநில அரசுகளை கவிழ்க்கவும் தேர்தல் பத்திர நிதியை பாஜக பயன்படுத்தினதாகவும் ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் சுமத்தியிருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் பாஜக அரசு அகற்றப்பட்டு அவங்க பேச்ச கேட்டு செயல்பட்ட அதிகாரிகள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு அவர் சொன்ன விஷயம்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாஜக தலைமையிலான மத்திய அரசாங்கம் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்குன்னு இப்போ ஒன்னொன்னா வெளிச்சத்துக்கு வருது. மோடி அவர்களால் ஊட்டி வளர்க்கப்பட்ட அதானி குழுமத்திற்கு அமெரிக்காவில் பிரச்சனை வந்திருக்கிறதா செய்தியில பார்த்தனே, நீங்க பாத்தீங்களா? அதானி குழுமத்திற்கு அமெரிக்காவுல சிக்கலா? ஏற்கனவே ஹிண்டன்பர்க் வெளியிட்ட செய்தியால சிக்கல் ஏற்பட்டுச்சு. இப்ப என்ன சிக்கல்? செல்லக்குட்டி, அது ஒரு லஞ்ச புகார். அதானி குழுமம் மீதான லஞ்ச புகார் தொடர்பா அமெரிக்கா விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறதா செய்தி வெளியாயிருக்கு. இந்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவனமான அசூர் பவர் குளோபல் நிறுவனத்துக்கிட்ட அமெரிக்கா விசாரணையை ஆரம்பிச்சிருக்கு. சாதகமான நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்காக அதிகாரிகளுக்கு அதானி குழுமம் லஞ்சம் கொடுத்ததா புகார் எழுந்திருக்கு. வசூல், கொள்ளை, ஊழல், லஞ்சம், எப்பப்பா இந்த 10 வருஷத்துல எவ்வளவு கோல்மால் வேலைகள் நடந்திருக்கு. எவ்வளவு கோல்மால் பண்ணாலும் தேர்தல் நேரத்துல ராமர் கோவிலை திறக்கிறது, அடிக்கடி பிரச்சாரத்துக்கு ஒரு மாநிலத்துக்கு போறதுன்னு நம்ம பிரதமர் மோடியோட வித்தைகள் ஒரு பக்கம் நடந்துட்டு தானே இருக்கு. 15ஆம் தேதி கன்னியாகுமரி வந்த பிரதமர் மோடி 18ஆம் தேதி கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ பண்ண போறாராமே. இங்க பாரு செல்லாக்குட்டி, பிரதமர் மோடி எவ்வளவுதான் ஷோ காட்டினானோ தமிழ்நாட்டில் எடுபடாது. தமிழ்நாட்டு மக்கள் அவர் அடிக்கடிக்கு வந்துட்டு போறாருல, அதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு நீயே பாரு. அண்ணாமலை அவர் ஜெயிக்கணும், இனிமேல் நம்ம வந்து போனால் மக்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு. இது வெள்ளத்தில் வந்திருந்தாருன்னா அவர் பரவாயில்ல, வெள்ளத்தில் வரல. கலைஞர் ஐயா தான் 6000 ரூபாய் கொடுத்தாரு. அவருக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம இனிமேல்ட்டு அவ்வளோதான் அப்படின்னு. ஆர்எஸ்எஸ் உடைய இது பின்பற்றி தான் அவர் எல்லாமே பண்ணின்னு இருந்தார். இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய இதுவும் அவருக்கு போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் காலம் தான். அதாவது அணைய போகிற விளக்கு தான் வந்து பிரகாசமாக எரியும், புரியுதுங்களா? மோடியெல்லாம் வந்து இனி அணைய போகிற விளக்கு தான். அது வந்து இப்போ இத்தனை வருஷம் காலமாக வந்தார் அடிக்கடி. இப்போ வண்டி 5 வாட்டி வந்துட்டார். இப்போ எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் டைமில் நம்ம வந்தால் மக்களுக்கு நம்ம மேலே ஒரு அன்பு வரும், நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற குறிக்கோளில் வர்றாருன்னா அவர் வந்து இன்னொரு கோட்டையை பிடிச்சிருன்னு பார்க்குறாரு. ஆனால் கோட்டையை பிடிக்கிற அளவுக்கு மக்கள் விட மாட்டாங்க. இப்போ எலெக்ஷன் இல்லை, அவன் ஏதாவது லம்பா ஆட்டையை போட்டுக்கின்னு எல்லாரும் மைண்டு இது பண்ணிக்கின்னு ஓட்டு வாங்கலான்னு வருவான். அந்த தாமரை இங்கே எங்கே மலரும், இங்கே மலராது. இப்போ வந்து ஓட்டு வாங்கணும் இல்லையா, நம்ம எல்லாம் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிட்டாரு. எல்லாரும் அப்படியே அவர் மூஞ்சை பார்த்து ஓட்டு போட்டுருவோம், அதை தரோம் இது தரோம். போனதான் அப்படி தானே சொன்னார், உங்கள் பேங்க்கில் வந்து இவ்வளோ காசு போட்டுடுறோம், டெபாசிட் பண்ணிடுறோம் அப்படின்னாரு. என்ன பண்ணிட்டாரா எல்லாருக்கும்? இல்லை இல்லையா, சும்மா வந்து அப்படியே ஓட்டு வாங்கணும்ல. அவரோட ஃபேஸை பார்த்து எல்லாம் நம்மள முட்டா மக்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு அவர். ஓகேயா, அதை வச்சு என்ன பண்ணுறாரு, ஓட்டு வாங்கிடலான்ட்டு. பட் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள்னா முட்டாள் கிடையாது இல்லையா. தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் இவர் வந்து தான் பாதுகாப்பு கொடுக்கணுங்கிற மாதிரி வரப்பெல்லாம் பேசிட்டு போறாரு. அவர் என்ன சொன்னாலும் இங்க எடுபட போறது இல்ல. தமிழ் மொழிக்கு அவர் வந்து தான் பெருமை சேர்க்கணுமா? அவ்வளவு கீழ் நிலைமையிலேயா நம்ம மொழி இருக்கு? நம்ம செம்மொழி தமிழுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் விதமா முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதை பாத்தீங்களா? பார்த்தடி செல்லம், நம்ம உயிருக்கு இணையான தமிழுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கிற வகையில் 2ஆம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு சென்னையில் வர்ற 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 5 நாட்கள் சீரோடும் சிறப்போடும் சிந்தனை செயல்திறத்தோடும் மாபெரும் அளவில் நடத்தப்படும்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. 2025ல் 2வது தமிழ் செம்மொழி மாநாடா, அதுவும் நம்ம சென்னையிலயா? சூப்பர் அறிவிப்புங்க. முதலமைச்சர் பத்தி இன்னொரு செய்தியும் சொல்றேன். மும்பைல ராகுல் காந்தி அவர்களோட இந்திய நியாய யாத்திரை நிறைவு விழா நடக்குது. அதுல இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கு பெற போறாங்க. அதுல முக்கியமா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கலந்துக்க போறாரு. சூப்பர் மேட்ருங்க. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு அகில இந்திய பிரச்சார கூட்டமா நடக்க போகுது. மும்பை அதிர போகுது. கரெக்டா சொன்ன ஃப்ராடு தம்பி. இந்திய கூட்டணி தனித்தனியா பிச்சுக்கிட்டு போயிடும் அப்படின்னு ஜோசியம் பார்த்தவங்க எல்லாம் இப்ப தனித்தனியா பிச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க.
குறிப்பா தமிழ்நாட்டில் அதிமுகவும் பாஜகவும் தங்களோட கூட்டணியை உறுதி செய்ய முடியாம வெவ்வேறு திசையில நிக்கிறாங்க. பாஜகவும் அதிமுகவும் வெவ்வேறு திசையில நின்னாலும் ரெண்டும் ஒரே நீரோட்டத்துல கலந்த கட்சி தானே. அதனாலதான் பாஜக கூட பேச்சுவார்த்தை நடத்துற ஒரு சில கட்சிகள் அதிமுக கூடயும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனா இதுல ஓபிஎஸோட நிலைமை தான் கேள்விக்குறியா இருக்கு. என்ன கேள்விக்குறி? எந்த சின்னத்துல போட்டியிடுறது அப்படின்ற கேள்விக்குறியா? இரட்டை இலை கண்டிப்பா தங்களுக்கு கிடைக்கும்னு ஓபிஎஸ் சொல்றாரு. அது ஒரு காமெடின்னு இபிஎஸ் கலாய்க்கிறாரு. இரட்டை இலை எப்படி கிடைக்குங்கிறது பரம ரகசியம்னு சொல்றாரு ஓபிஎஸ். பரம ரகசியம். திரு ஓ பன்னீர்செல்வம் ஜோக்கா இருக்குது. என்ன பண்ண முடியும்? சட்ட ரீதியாக அனைத்தும் கொடுக்கப்பட்டு விட்டது. ஏதோ விரத்தின் விளிம்பில் பேசிட்டு இருக்காரு. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. இந்த சண்டைக்கிடையில பாஜக பூந்து தாம்பரை சின்னத்துல போட்டியிடுங்கன்னு ஓபிஎஸ் தரப்புக்கு அழுத்தம் கொடுக்கறதா சொல்லப்படுது. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. என்ன கேட்டா சரத்குமார் பண்ண மாதிரி தாமரையிலேயே ஐக்கியம் ஆயிடுவாரோன்னு தோணுது. ஏங்க, ஒருவேளை அவர் அப்படி போயிட்டா அதிமுகவை மீட்போம், சின்னத்தை மீட்போம்னு எப்படி இவர் தர்ம யுத்தம் நடத்த முடியும்? அது மட்டும் இல்ல, சரத்குமார் தன்னுடைய கட்சியை பாஜகவோட இணைச்சது இன்னைக்கு வரைக்கும் சர்ச்சையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இதை பத்தி மக்கள் என்ன சொல்றாங்கன்னு நீங்களே பாருங்க. சுயநலம் சார். அவங்க இந்த கட்சியில் சம்பாதிக்க முடியல, அதில் போனால் சம்பாதிக்கலாமான்னு போகிறவங்க. இப்போ சொந்தமாக உண்மையாலுமே இருக்கிறவங்க நஷ்டமாக லாபமும் ஒரே கட்சியில் தொண்டராக இருக்கணும். பணத்துக்கு ஆசைப்பட்டுன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் மாறுவாங்க. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாமே செல்ஃப்யூஸ், சுயநலவாதிகள். டிடிவியும் சரி, சரத்குமார்லாம் வந்து சும்மா உடம்பு தான் தவிர ஒரு அரசியல் கட்சிங்கிறவர் வந்துட்டு வச்சு நடத்துகிறாரு அப்படின்னாக்க நல்லது கெட்டது தெரிஞ்சிருக்கணும். அவன் எவன் ஒரு சூட் கேஸோ 2 சூட் கேஸோ வாங்கியிருப்பான். பணம் எவன் கொடுக்குறானோ அவன் பின்னாடி போக வேண்டியது தானே. அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு பணம் தான் முக்கியம். மானம், ரோசம், ஸ்வத்தம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நமக்கு பணம் வருதா, நம்ம எங்கே பணம் வருதோ அங்கே போய் சேர வேண்டியதுதான். அடிப்படையில் இருந்து ஃபஸ்ட்டு கட்சி எப்படி உருவாச்சு, எப்படி அடிப்பட்டாங்க, எப்படி மிதிச்சாங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பணம் கண்ணு மறிக்குது, அவ்வளோதான். எவ்வளோ கோடி அவருக்கு போயிருக்குன்னு தெரியலையே அவருடைய பேங்க்குக்கு. அவ்வளோ கோடி பாஸ் ஆனதுனால தான் அவங்க கோடி போனால் மோடியை பற்றி பேச வேண்டியது வரும் இல்லையா? அவர் கோடி பேங்க்குக்கு போயிருக்கு, அதை மோடியை பற்றி பேசுகிறாரு. ஆஹா ஓஹோ ஏஹேண்டு. ஓகேயா? இதுதான் விஷயம். மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாம சில அரைவேக்காடுகள் ஏதேதோ பேசிட்டு இருக்கு. முக்கியமா ஒரு அரைவேக்காடு பத்தி அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் பேசியிருக்கிறத பாத்தீங்களா? தமிழ்நாட்டுல ஒரு அறவேக்காடுனா அது அண்ணாமலை தானேன்னு செல்லூர் ராஜு அவர்கள் விளாசி எடுத்திருக்காரு. அதை நான் திரும்ப திரும்ப போட்டு பாக்குறேன். வாக்குப்பதிவு முடிஞ்சு பெட்டியை திறந்ததுக்கு அப்புறம் தான் பாஜகவோட நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி கூட பேசியிருக்காரு. உண்மையிலே ஒரு அறவேக்காடுத்தனமா பண்றவர் அண்ணாமலை தான். அவர் போய் எங்க பொதுச் செயலாளர் சொல்றாருன்னா இதை காட்டிலும் ஒரு இது இருக்கா? நேற்று வரைக்கும் நீ உனக்கு என்ன தெரியும்? அரசியல்னா நீ கத்துக்குட்டி. தேர்தல் முடிஞ்ச பிறகுதான், வாக்கு பெட்டியை திறந்த பிறகுதான், வாக்கு சீட்டை பார்த்த பிறகுதான் பிஜேபிக்கு தமிழக மக்கள் எவ்வளவு தூரம் ஆப்பு வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியும். அப்போ அதுக்கு பிறகு அண்ணாமலை இருப்பாரா தொடர்வாரான்றது அப்புறமா தெரியும். அட, நான் கூட பார்த்தம்பா, மோடி தமிழ்நாட்டில் வந்து பேசுறப்போ சேர்ற கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம் கிடையாது, காசு கொடுத்து அழைச்சிக்கிட்டு வர கூட்டம் அப்படிங்கிற மாதிரியும் செல்லூர் ராஜு அவர்கள் பேசியிருக்காரு. பாவம் சார் நம்ம அண்ணாமலை. அவருக்கு எவ்வளவு பேர் தான் வைப்பாங்க? ஆடுன்னு ஒரு சில பேர் சொன்னாங்க, இப்போ அறவேக்காடுன்னு சொல்றாங்க. இதற்கு இடையில பூச்சாண்டி, லேகிய வைக்கிறவன்லாம் பேரை வச்சாங்க. இதுல நிறைய பேர் அதிமுக காரங்க தான் வச்சிருக்காங்க. ஆமாங்க, அதிமுக என்கிற இலைய மேய வந்த ஆடுதான் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் பேசினாங்க. இப்ப என்னடானா ஆட்டு வாயில மாம்பழம் இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை சமூக வலைத்தளங்கள்ல பரப்பிட்டு இருக்காங்க. ஆடு இலைய மேஞ்சிருச்சு, அடுத்து மாம்பழம் தான்னு பாமகவை மனதுல வச்சு பதிவு போட்டிருக்காங்க. தேர்தல் சமயத்துல திசை திருப்புற அரசியலை பண்றதுல கை தேர்ந்தது பாஜக. இப்ப பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற தேர்தல் பத்திர விவகாரத்தை திசை திருப்புறதுக்காக எதை வேண்டுமானாலும் பண்ணும் அப்படின்னு நம்ம அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் பாஜகவோட திசை திருப்புற வேலையை பத்தி பேசியிருக்காரு. பாத்தீங்களா சார்? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன், நீங்களும் என்ன திசை திருப்பிட்டீங்க. பிராடு தம்பி, நாங்க என்ன திசை திருப்பினோம்? சார், முதல்ல என்ன ஃப்ராடுன்னு சொல்றதை நிப்பாட்டுங்க. நான் என் லவர் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். லவர் கிட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஏதோ புலி கூட உட்காந்து புலி சாதம் சாப்பிடுற மாதிரிலாம் பில்டப் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர், புலிய படம் முடிச்சிட்டு இருக்கேன்னு சும்மா ஒரு பேச்சுக்காக சொன்னேன். என்னது, ஜூல உட்காந்துக்கிட்டு காட்டுல இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணியா? நீ ஃப்ராடு இல்லாம வேற யாரையா? திரும்ப திரும்ப சொல்லுவேன்,
நீ ஒரு ஃப்ராடு ஃப்ராடு ஃப்ராடு. அதாகப்பட்டது மகாஜனங்களே.